ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கும் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணவாய நமக. அன்பர் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பிரபாவ வருடம் ஆனி மாதம் 20ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூலை மாதம் 4ஆம் நாள், சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கு இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு ஏதேனும் குறுக்கு வழிகளை தேடிக்கொண்டு இன்று அலைவீர்கள். குறுக்கு வழியில் போய் வெற்றியும் பெறுவீர்கள். அது இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் நாளை அது பிரச்சனையை தரும். ஆகவே குறுக்கு வழியில் பயணப்படுவதை தவிர்க்க வேண்டும். எதிர்மறை மன்னங்கள் அல்லது ஒரு அதீத கற்பனை உலகில் நீங்கள் திளைத்து கொண்டிருப்பீர்கள். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பயணங்கள் வெற்றியை தரும். மறைமுக வருமானங்கள் மதிய வரைக்கும் கிடைக்கும். உறவினர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். அவர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். ரிஷபம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். போட்டிகளில் அவசியம் பங்கெடுத்து நல்ல ஒரு வெற்றிகளை பெறுவீர்கள். நல்ல தகவல் உங்களை வந்து சேரும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பதால் அது உங்களுக்கு பிற்காலத்தில் அது மிகப்பெரிய நிதிச்சுமையை தரும். ஆகவே எதையும் தேவைக்கு ஏற்ற வெள்ளக்கேற்ற வீக்கமாக செய்து கொள்வது நல்லது. சகோதர ஆதரவிற்கு நல்ல சகோதர பலம் கிடைக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். நீண்ட நாள் திட்டங்களெல்லாம் இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிகார போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. எல்லோரிடம் யதார்த்தமாகவும் சகஜமாக பழகுங்கள். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். மிதுனம். உங்கள் பேச்சு திறமை இன்று ஹீரோவாக இருக்கப் போகிறது. உங்களுடைய அனுபவம், முதிர்ந்த பேச்சு, கனிவான பேச்சு, லாப நோக்கோடு பேசுகின்ற பேச்சு என எல்லா தரப்பு பேச்சுக்களையும் பேசி எல்லோரையும், அதுவும் மிக முக்கியமாக அதிகாரிகளை கைவசப்படுத்திக் கொள்வீர்கள். அதிகாரிகள் உங்கள் வசப்படும் போது உங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். செய்யும் வேலைகள் எளிதாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயமாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். கடகம். என்று எதை எடுத்தாலும் தடை தாமதங்கள் அல்லது வீண் விமர்சனங்கள், வீண் பணிகள் வந்து சேரும். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் அல்லது புதிய மாற்றங்கள் இது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. எப்பொழுதும் வழக்கமாக செய்யும் வேலைகளை மட்டும் செய்வதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மன மகிழ்ச்சியாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். தேவையில்லாத இனம் புரியாத கவலை மனதில் குடிகொள்ளும். எதிர்பாராத பணவரவு நன்றாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், ரேஸ், லாட்ரி பந்தயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். தொழிலில் நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்து வெற்றி பெறப் போகிறீர்கள். தொழிலில் எல்லோருடைய ஆதரவு பெருகுவதால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி பெறப் போகிறீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட நாட்களாக செயல்படுத்தாது வைத்திருந்த திட்டங்களை எல்லாம் இன்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அதற்கு
பிறமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தில் உறுதுணையாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக உங்களுக்கு இருக்கும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் நண்பர்கள், பெண்கள், அனுபவஸ்தலிடம் கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லது. இல்லைவற்றில் அதற்கான விலையை நீங்கள் விரயமாக அல்லது அலைச்சல்களாக செய்ய வேண்டியிருக்கும். குறை வழிபாடு நன்மையை தரும். இறை வழிபாடு தியானம் மனம் அமைதியைப்படுத்தும். கன்னி, மனம் போன போக்கில் வேலை பார்ப்பீங்க. அதனால் வேலையில் பணிச்சுமை அதிகரிக்கும், பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். அதாவது ஒரு வேலை இப்படி தான் செய்யணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருந்தால் அதை எப்படி சரி நான் என் இஷ்டப்படி தான் செய்வேன்னு செஞ்சுட்டு திருப்பி அது வேலைக்கு ஆகாமல் திருப்பி முதல்படி சொன்னபடி செய்ய வேண்டியது இருக்கும். இந்த மனப்பான்மையினால் ஒரு வேலையை 2 தடவை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் அல்லது அதிகாரிகளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களோட பணிச்சுமையை குறைக்கலாம். அப்படி செய்யும் பொழுது செய்கின்ற வேலையில் எளிதில் நடைபெற்று எதிர்பார்த்த வெற்றியை பெறும்போது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றி பெற்று வெற்றி மேல் வெற்றியும் லாப வருமானங்களும் அதிகரிக்கும் நாள் நாள். ஆகவே அதை மனதில் கொள்ளுங்கள். மறைமுக எதிர்ப்புகளை கண்டுபிடித்து அவர்களை புறம் தள்ளுங்கள். புதிய தொழில்நுட்பங்களை, புதிய நுணுக்கங்களை கற்று அதை புகுத்தி தொழிலில் முன்னேற்றம் காணுங்கள். தொழிலில் மாற்றங்கள் செய்து முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வையுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம், தொழிலில் நீங்கள் சில மாற்றங்களை செய்து உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். நீங்கள் விரும்பிய பயணங்களை, தொழில் சார்ந்த பயணங்களை செய்து அதனால் ஒரு நல்ல அனுபவமும் நல்ல ஒரு லாபமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் நண்பர்கள், பெண்கள், சீனியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நல்ல சிறப்பாக வேலை செய்து அதை வெற்றி காண்பீர்கள். பூர்வீகத்திலிருந்து ஏதேனும் வருமானங்கள் வர வேண்டிய நிலைமையில் இருந்தால் அது இன்று வரும். சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியே செல்ல வாய்ப்பு இருக்கிறது. வெளியில் இருப்பவர்கள் பூர்வீகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்று இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். விருச்சிகம், உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை உங்கள் திறமையை உதாசீனப்படுத்திய அதிகாரிகள் உங்களை தேடி வருவார்கள். உங்களை கருத்தை கேட்காமல் அல்லது உங்களுடைய ஒப்பீனியனை கேட்காம அவங்க இன்றைக்கி எதையும் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் புதிய திறமைகளை பூத்தி அதெல்லாம் வெற்றி பெற செய்யும்போது அவருடைய கவனம் உங்கள் மேல் திரும்பும். உறவினர்களிடம் ஒரு மனமாற்றம் ஏற்படும். உறவினர்களோடு ஒரு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உயர்ந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். அதிக மதிப்பெண் கிடைத்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு குறுக்கு வழியில் செல்லக்கூடாது என்பதை நினைவில் வைத்து கொண்டால் நீங்கள் கிடைக்கின்ற மதிப்பெண்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு, குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தந்தாலும் சில சங்கடங்களையும் தரும். சகோதரனின் கருத்து வேறுபாடு ஏற்படும். போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வர தாமதமாகும். பிறமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது என்பதற்கேற்ப மாற்றங்களை செய்து முயற்சிப்பீர்கள். அது இன்று வேண்டாம். புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வழக்கு வகுப்புகளில் போய் பங்கெடுப்பது, வீண் விவாதங்களை செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து செய்வது போன்றவற்றை எல்லாம் இன்று தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத பணவரவு உண்டாகும். மறைமுகமான வாடகை, வட்டி, ஷேர் மார்க்கெட், லாட்டரி, பந்தயம், ரேஸ் இது போன்ற விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் சந்திக்க இருப்பதால் நீங்கள் பதிவிடுகின்ற கருத்துக்கள், அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, ட்விட்டராக இருந்தாலும் சரி, உங்கள் எழுத்துக்களில் கவனம் தேவை. மகரம், உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். உங்கள் பேச்சில் ஒரு தனித்துவம் இருக்கும்.
நீங்கள் பேசுகின்றவற்றை தெளிவாக திட்டமிட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்குவது அல்லது புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது அல்லது புதிய கிளைகளை திறந்து விரிவாக்கம் செய்வது போன்ற சிந்தனைகள் மேலோங்கும். வாழ்க்கை துணையும் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் மனம் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் திளாகும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமும் சில சமயங்களில் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதுபோன்ற ஆட்களை தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்தில் உங்கள் மனம் போன போக்கில் சில காரியங்களை செய்வீர்கள். அதை எல்லோரிடம் கலந்து செய்யும் பொழுது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. கும்பம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுனாலே சில பணிச்சுமை பணியழுத்தங்கள்லாம் வேறும். அதை விட்டு அதிகாரிகள் ஆதரவு அல்லது சக ஊழியர்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் காரியங்களை செய்வது எளிதாக இருக்கும். அதிகாரத்தன்மை அல்லது நீங்கள் குறுக்கோளில் செய்வது யாராவது பார்த்தால் அது உங்களுக்கு ரெட்டிப்பு விலையை கொடுத்துவிடும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுய மருத்துவத்தை தவிர்த்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்குரிய சிறப்பு துறை மருத்துவம் பார்ப்பது நல்லது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பயணங்கள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அதில் எந்தவித கருத்து வேறுபாடவில்லை. வீண் விரயங்கள் ஏற்படும். முக்கியமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே சுய மருத்துவம் பார்க்காமல் உங்கள் பிரச்சனைக்கு உரிய சிறப்பு மருத்துவரை பார்த்து மருத்துவம் செய்து கொள்வது விரயங்களை குறைக்க உதவும். விரயங்களை காட்டிலும் மனவேதனை, உடல் வேதனை போன்றவற்றை நீங்கள் அனாவசியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா சுய மருத்துவத்தினால் உட்கொள்ளக்கூடிய மருந்துகளால் சில பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உரிய மருத்துவரை நாடி மருத்துவம் பெற்றுக்கொள்ளுங்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் ஏதாவது பாக்கி இருந்தால் அதையெல்லாம் இன்று வந்து சேரும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.